மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி செய்கிறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே காவேரி அனுப்பின வாய்ஸ் நோட்டை விஜய் கேட்குறாங்க. கேட்டுட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். என்ன காவேரி அம்மா மனசு மாறிட்டாங்களா? இதை தான் அவகிட்ட நான் பல நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவள் அப்போவே அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவங்க மனசு மாறி 2 பேரும் செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் காவேரியே இப்படி பண்ணா சரி இப்போனாச்சும் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலே அவங்க அம்மா மனசு மாறினது ரொம்ப சந்தோஷம். இப்போவே வீட்டுக்கு போயிட்டு காவேரியை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் காவேரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் சாரதா இருந்துட்டு வாங்க உள்ள உட்காருங்க தம்பி அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அவனு இல்ல அத்தை இருக்கட்டும், நீங்க இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, ஆனா நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் தம்பி, நீங்க என் பொண்ணை சந்தோஷமா பார்த்துக்குவீங்களா உங்க கூட அனுப்புனா அப்படி சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அத்தை இதுல என்ன சந்தேகம், காவேரியை விட்டு என் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லி தான் காவேரியை நீங்க கூட்டு போன பிறகும் நான் பக்கத்து வீட்டிலேயே குடியிருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அத்தை காவேரியை சந்தோஷமா பார்த்துக்காம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரி உங்க வீட்டில் இருந்தா அவ சந்தோஷமா இருக்க மாட்டா தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன அத்தை உங்களுக்கு பிரச்சனை? காவேரி எங்க வீட்டில் இருந்தா ஏன் சந்தோஷமா இருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? பசுபதினால எங்களுக்கு பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்களா அத்தை? இல்லைன்னா பாட்டியை நினைச்சு யோசிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல அத்தை, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லைப்பா, உங்க பாட்டி காவேரியை உங்ககிட்ட இருந்து விலைக்கு போகிறதுக்கு சொல்லி இங்கே வந்து பேச வந்தாங்க, அதை தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னது அதனால தான் காவேரி எனக்கு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. ஆமாப்பா, அன்னைக்கு அவங்க வந்து காவேரியை வந்து சந்திச்சு பேசியிருக்காங்க, விஜயோட லைஃப்பை விட்டு நீ விலகி போயிடணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் டிவோர்ஸ் பேப்பரை வேற கொண்டு வந்தாங்க, அதில் நீங்கள் தான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிட்டீங்க அப்படின்னு வேற சொல்லி காவேரியை சைன் போட சொல்லி ரொம்ப வற்புறுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது காவேரி உங்கள் வீட்டில் சந்தோஷமாக வாழ முடியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அதிர்ச்சியாக இருக்கே. நான் பாட்டிக்கிட்ட எதுவுமே டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசவே இல்லையே. அப்படி இருக்கும்போது பாட்டி வந்து இப்படி கேட்டாங்களா? ஏன் பாட்டி இப்படிலாம் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு என் பொண்ணு உங்க கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கணும்பா, அதுக்கு எனக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அத்தை? என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, உங்கள் பாட்டி மனசு மாறி காவேரியை வந்து அவங்கள கூட்டு போக வரணும். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லாமல் தனி கொடுத்தனும் போயிடணும். இந்த ரெண்டில் ஏதாவது பண்ணணும். அப்போ தான் வந்து என் பொண்ணு அவளோட சுயமரியாதை விட்டு கொடுக்காம அவள் வாழ முடியும். என் பொண்ணு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அவள் பணக்கார வீட்டில் இருந்தா என்ன, ஏழை வீட்டில் இருந்தா என்ன, அவள் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, நீங்கள் வச்சிருக்க சொத்துக்கு மேலே ஆசைப்பட்டு தான் வந்து காவேரி உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ தூரம் கேவலமாக பேசிட்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கே அவள் எப்படி அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை நினச்சுமே வருத்தப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இப்போவே போயிட்டு பாட்டிகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாங்க. காவேரியை பார்க்குறாங்க. காவேரி நீ எதுக்கும் வருத்தப்படாத, நான் இப்போவே போயிட்டு பாட்டிகிட்ட பேசுகிறேன், பாட்டி நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்டுக்குவாங்க. அதுவும் இல்லாமல் நீ கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொன்னதும் உங்கள் அம்மா மனசு மாதிரி என் கூட வாழ்றதுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி பாட்டியும் மனசு மாதிரி முன்ன என் கூட சேர்ந்து வாழ சம்மதின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பாட்டி என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி ஒரே பயமாக இருக்குது விஜய். நீங்கள் உங்கள் பாட்டி என்னை வீட்டில் ஏற்றுக்கலான்னு சொன்னால் என்ன நீங்கள் கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன்னை விஜய் இருந்துக்கிட்டு நீ எதுக்காகவும் வருத்தப்படாத காவேரி, கண்டிப்பாக பாட்டி உங்க கூட நான் சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப நம்பிக்கையோட சொல்கிறாங்க. அதே மாதிரியும் விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. நான் பாட்டியை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா விஜய் அதுக்குள்ளேயே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. என்ன பாட்டி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்கள் எதுக்கு காவேரி கிட்ட போயிட்டு டிவோர்ஸை பற்றிலாம் பேசியிருக்காங்க உங்கள் பாட்டி, நீங்கள் ஏதோ என் மேலே உள்ள அக்கறையில் பேசுனீங்கன்னு நானும் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் பாட்டி இப்படிலாம் பண்ணுறீங்க? காவேரி பாவம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உங்க பாட்டி இருந்துக்கிட்டு எல்லாம் உன் நல்லதுக்காக தான்டா பண்ணேன், எத்தனை நாள் தான் நீ அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்ப, அவளும் இறங்கி வர்ற மாதிரி தெரியல, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கணும்? அதுவும் இல்லாமல் அந்த பசுபதினால உனக்கு வேறு நிறைய பிரச்சனை வந்துச்சுலடா அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி மனசு மாதிரி என் கூட சேர்ந்து வாழணும்னு தான் பாட்டி நினச்சா, ஆனால் உங்களால் தான் அவள் என் கூட சேர்ந்து வாழ வராமல் அவள் பிடிவாதமாக அங்கே இருந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, டிவோர்ஸ் பேப்பரில் நான் தான் சம்மதம் சொல்லி சைன் போட சொன்னேன்னு வேறு சொல்லியிருக்கீங்க பாட்டி. நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன்னா, ஏற்கனவே வந்து வெண்ணிலாவை நான் மறக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியல பாட்டி. அப்படி இருக்கும்போது காவேரி எப்படி பாட்டி என்னால் மறக்க முடியும்? காவேரி என் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டா பாட்டி. அதுவும் இல்லாமல் அதுக்கான அடையாளமாக அவள் வயிற்றில் என் குழந்தை வேற வளர்ந்துக்கிட்டு இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே பாட்டி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனால் தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜய் தாத்தா கிட்ட தாத்தா நீங்களுமா தாத்தா இதுக்கு உடந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை விஜய், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பாட்டி கிட்ட, பாட்டி தான் கேட்குற மாதிரி
மாரி இல்ல. பாட்டியும் உங்க சித்தியும் சேர்த்து தான் இதெல்லாம் பண்ணது. நான் சொல்லி சொல்லி கேட்கவே இல்ல. இப்ப பார்த்தியா விஜய் எவ்வளோ வருத்தப்படுறான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "என்னது காவேரி கர்ப்பமா இருக்கிறாளா? நான் வந்து பேசும்போதே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே! அப்படி ஏன் சொல்லல? எப்ப உனக்கு தெரியும்? எப்ப இருந்து அவ கன்சீவா இருக்கான்னு தெரியும்?" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே பாட்டி அவ கன்சீவா இருக்குது எல்லாத்துக்கும் சொல்லணும்னு தான் நினச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா வந்து அவளால சொல்ல முடியல. நெறைய பிரச்சனையா இடையில இடையில வந்துச்சுல்ல. நான் வேற ஜெயிலுக்கு போனேன். அதுவும் வெண்ணிலாவானால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரச்சனை வந்ததுனால எங்களால யார்கிட்டயும் சொல்ல முடியல பாட்டி. இப்ப அவங்க அம்மா கிட்ட இப்ப தான் சொல்லியிருக்கா. அவங்க அம்மாவும் அவங்க என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்ப தான் நான் அவங்க வீட்ல போய் பேசிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு காவேரி பத்தி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துக்கிட்டு, "சாரதா மனசு மாறிட்டாங்களா? ரொம்ப நல்லதுப்பா. அப்ப நான் இப்பவே போவோம். நம்ம காவேரியை கூப்பிட்டு வந்துரலாம்" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "ஆமா தாத்தா, பாட்டியும் நீங்களும் நல்ல மனசோட இறங்கி நீங்க காவேரியை கூப்பிட வந்தா தான் உங்க அம்மா என் கூட அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் உங்க கையில தான் என் வாழ்க்கை இருக்கு தாத்தா" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி, "என்னடா அவ கன்சீவா இருக்கான்னு சொல்ற. ஆனா எனக்கு அவளால நெறைய பிரச்சனை இங்க வந்துகிட்டே இருக்குல்லடா. அதனால தான் நான் யோசிக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துக்கிட்டு, "நீ ஒரு பொண்ணு தானே! அந்த பொண்ணு இது நம்ம வீட்டு வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கான்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு இவ்வளோ பிடிவாதம் கல்யாணி?" அப்படி சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, "சரி விஜய்க்காக நான் வரேன் அந்த வீட்டுக்கு" அப்படி சொல்லிட்டு விஜய்க்காக வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் விஜய் சித்தியும் வர்றாங்க. "ஏன் சித்தி நீங்க வந்து காவேரி என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? காவேரி ரொம்ப பாவம். இப்ப கன்சீவா வேற இருக்கா. அவ எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டுருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சித்தி கிட்ட விஜய். உடனே "என்ன மன்னிச்சுடு விஜய். அவ உங்க வாழ்க்கையில இருக்கிறதுனால தான் உனக்கு பசுபதினால பிரச்சனை வருதுன்னு நான் யோசிச்சு இப்படிலாம் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல சித்தி, என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணியிருக்க கூடாது சித்தி. அவ வாழ்க்கைய விட்டு போனா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்பவும் நான் கஷ்டப்பட தான் செய்வேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு, "நீங்களும் வாங்க சித்தி. நீங்க காவேரி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க சித்தி" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி விஜய் நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தி, தாத்தா, பாட்டி எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு நின்னுட்டு இருக்கும்போது சாரதா வந்துட்டு, "வாங்க ஐயா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு உள்ள உட்காந்து பேசுறாங்க. "இத முதல்லயே நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே! நான் அப்பவே வந்து பேசும்போதே நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, நான் காவேரி எங்க வீட்டுக்கு கூட்டு போயிருப்பேன்ல" அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இப்போ இவ்வளோ பெரிய பாவம் பண்ண வச்சுட்டீங்களே" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு சாரதா சொல்றாங்க, "எனக்கே இவ இப்ப தான் சொல்றா. இந்த விஷயம் எனக்கே தெரியாம போயிடுச்சு" அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பெத்த பொண்ணு எப்படி இருக்கா? அவளோட நிலைமை என்ன? எல்லாமேவும் எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவ்வளவு கொடூரமான அம்மாவா நான் இருந்திருக்கேன். அதுவும் இல்லாம இத்தன நாளா அவ கன்சீவா இருக்கான்னு தெரியாமல அவள எவ்வளவு நல்லபடியா நடத்தாம விட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தி பேசுறாங்க. உடனே "இனிமேலும் கவலைப்படாதீங்க. நான் காவேரியை நல்லா பார்த்துக்குவேன். நீங்க என் கூட அனுப்பி வைங்க" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தாவும், "ஆமாம்மா காவேரி, இனிமேலும் நீ இந்த வீட்ல இருக்கிறது போதும். நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாரதா, குமரன், கங்கா எல்லாரும் வந்து காவேரி விஜய் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதம் சொல்றாங்க. விஜய் காவேரியோட சேர்ந்துட்டு, "இனிமேல் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் காவேரி. இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதுக்கெல்லாம் இனிமேல் நம்ம குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம். இதுதான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தாத்தா, "இது இத்தன நாளா எதிர்பார்த்ததும்மா. நீ முதல்லயே சொல்லியிருக்கலாம்ல. எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா ஏம்மா இத்தன நாளா எங்ககிட்ட சொல்லாம இப்படி மறைச்சிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. "இல்ல தாத்தா, அது சொல்றதுக்கு சந்தர்ப்பம் அமையவே இல்ல தாத்தா" அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இவ என்கிட்டவே சொல்லல தாத்தா. நானே இவள பார்க்க போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னா டாக்டர் என்கிட்ட சொல்றாங்க. இல்லன்னா எனக்கே தெரிஞ்சிருக்காது தாத்தா. அவள கல் நெஞ்ச கரியா இருக்கிறா. என்கிட்டயே சொல்லாம மறைச்சிடலாம். அப்படியே குழந்தைய வளர்த்துடலாம்னு முடிவு பண்ணியிருப்பா போலருக்கு" அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உடனே காவேரி, "அப்படின்னா இல்ல. உங்ககிட்ட சொல்றதுக்காக வரும்போது தான் அந்த வெண்ணிலா பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அதனால தான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சு சொல்லாம மறைச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எதுவா இருந்தாலும் சரி, 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இனிமேல்னாச்சும் உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க" அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி காவேரி கிட்ட, "என்ன மன்னிச்சிடுமா" அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் சித்தியும், "மன்னிச்சிடு காவேரி. நீ இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நான் உன்ன கஷ்டப்படுற மாரி பேசிட்டேன்" அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. "இருக்கட்டும் பாட்டி. நீங்க எல்லாமே விஜய்க்கு நல்லதுக்காக தானே பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்க மேல கோச்சுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. எல்லாரும் எங்க அம்மா எங்க அம்மாவோட இடத்துல இருந்து எங்க அம்மா யோசிச்சு பார்க்குறாங்களா, அதே மாதிரி நீங்க பாட்டியோட விஜயோட பாட்டிங்கிற இடத்துல இருந்து நீங்களும் யோசிச்சு பார்க்குறீங்க. "இதுல எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல பாட்டி. நீங்க எதுவும் தப்பா நினைக்க வேண்டாம்" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு, "சரிங்கம்மா, நான் காவேரி உங்க கூட உங்க வீட்ல சந்தோஷமா இனிமேல் வாழ்வான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க காவேரியை நல்லா பார்த்துக்குவீங்கன்னு" சொல்லிட்டு சாரதா சந்தோஷமா காவேரியை விஜய் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. விஜய்யோட காவேரியும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.